இந்த கருவேப்பிலை நீங்கள் கறி சமைச்சிட்டு அடுத்த முறை சமைக்கிறது பார்த்தா காஞ்சி போன மாதிரி இல்லை எல்லாம் உதிர்த்து போன மாதிரி இருக்கிறதாண்டா உங்களுக்கு இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கொள்ளல. நான் இந்த முறை தான் இந்த கருவேப்பிலை போட்டு வைப்பேன். ஒரு வாட்டர் பாட்டில் இல்லாட்டி ஒரு பெப்சி பாட்டில் எடுத்து இன்னும் அப்படி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே கட் பண்ணாமைக்கு அந்த திறக்கிறதுக்கு மூன்ற மாதிரி அப்படி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதில் வந்து கருவேப்பிலை வந்து ஒவ்வொரு குத்தாக நீங்கள் எப்படி எடுத்து அதோட காம்பு பகுதி மேலுக்கும் அதோட இலைப்பகுதி நுனிப்பகுதி என்றும் செல்லும். அது வந்து கீழ்ப்பகுதிக்கும் போகிற மாதிரி உங்களுக்கு வச்சுருந்தா உங்களுக்கு அது வெளியில் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நீங்கள் இந்த கருவேப்பிலை இப்படி போட்டு வச்சு பாருங்கள். ஒரு 2 வீக்காலும் உங்களுக்கு அப்படி காயாமல் அப்படியே இருக்கும். இப்போ ஃப்ரெஷ்ஷாக எடுத்த மாதிரியே கருவேப்பிலை இருக்கும். நான் இந்த முறையில் தான் எப்போதும் நான் கருவேப்பிலை போட்டு வச்சுருக்கேன். உங்களுக்கு ஃப்ரிட்ஜ் ஒன்றும் தேவையில்லை. இப்படி பொட்டில் ஒன்று போட்டு வச்சுருந்தாலே கருவேப்பிலை மட்டும் இல்லை, ரம்ப இலை, புதினா, கொத்தமல்லி இலையும் இப்படி போட்டு வச்சு பாருங்கள். உண்மையிலே இது ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு வச்சுக்கொள்ளலாம். இதே போட்டப்போ நாங்கள் கறிக்கு எடுக்கிற டைமுக்கும் அந்த காம்பு பகுதி மேலுக்கு எங்களுக்கு அவசரம் எடுத்து நான் ஒன்று இப்படி எடுத்து காட்டினேன் இப்படித்தான். இப்போ இதை வந்து நாங்கள் கவர் பண்ணி வச்சுக்கணும். இந்த பொட்டில் எப்படின்னா இந்த கீழ்ப்பகுதியை நல்லா அழுத்தி மேல் பகுதியால் இப்படி ஊண்டி கொஞ்சம் அழுத்தின மாதிரி இதை வந்து ஃபுல்லாக கவர் பண்ணி வச்சுருந்தா உங்களுக்கு இதை வெளியிலே வச்சு உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். நீங்களும் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.